சரியான திருத்தம். பிரபு கேட்டார் மகாஸ்வாமிகளிடம், பால்யத்திலேயே பர்த்தாக்களை இழந்து நிற்கும் சிறு பெண்களின் பரிதாபகரமான நிலையைக் கண்டு விசேஷ அனுதாபம் மற்றவர்களுக்கு குறையாமல் தங்களுக்கும் இருக்கும் என்று நன்கு அறிவேன். ஆனால் இதற்கு ஒரு பரிகாரமும் செய்யாமல் நடக்கிறபடி நடக்கட்டும் என்று சும்மா இருந்திட வேண்டும் என்பதா தங்கள் அபிப்பிராயம்? மகாஸ்வாமிகள் கேட்டார். பெண்கள் ஏன் விதவைகளாகிறார்கள்? பிரபு கூறினார், இது அவர்களுடைய கர்ம பலன். அவர்கள் இதை அனுபவித்தே தீர வேண்டுமென்று தாங்கள் சொல்வதாக தெரிகிறது. மகாஸ்வாமிகள் கூறினார், இதுவரை பேசி வந்ததில் கர்மம் என்பதை இழுக்காமலே வேண்டுமென்று ஜாக்கிரதையாய் பேசி வந்திருக்கிறேன். சுத்த லௌகீக விவகாரத்தில் தாங்களும் இதை இழுக்க வேண்டாம். ஆகையால் கர்மம் என்பதை தூர வைத்துவிட்டு நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். பிரபு கூறினார், இதற்கு பதில் எப்படி சொல்கிறது? பர்த்தாக்கள் இறந்து போவதினால் பெண்கள் விதவைகள் ஆகிறார்கள். மகாஸ்வாமிகள் கூறினார், இதுவேதான் சரியான பதில். இன்னும் ஒரு கேள்வி. இனிமேல் விதவைகளின் எண்ணிக்கை குறைய வேண்டுமானால் அதற்கு எந்த வழிதான் யுக்திக்கு பொருந்தும்? பிரபு கூறினார், சாகிற பர்த்தாக்களின் எண்ணிக்கை குறைய வேண்டும் என்று நான் சொல்ல வேண்டும் என்று தாங்கள் எதிர்பார்ப்பதாய் தோன்றுகிறது. மகாஸ்வாமிகள் கூறினார், அப்படியே. இதை தவிர வேறு வழியாவது உபயோகப்படக்கூடிய பரிகாரமாவது கிடையாது. பிரபு கேட்டார், மனிதர்கள் சாகிறதை எப்படி தடுக்க முடியும்? மகாஸ்வாமிகள் கேட்டார், அதிருஷ்டம், கர்மம் இவைகளை தூர வைத்து பேசினால் ஏன் முடியாது? தேசத்தில் சாவு குறைய வேண்டுமென்றும் சுகாதாரமும் ஆரோக்கிய வாழ்க்கையும் ஜாஸ்தியாக வேண்டும் என்றும் வேண்டிய பிரயத்தனங்கள் எடுத்துக்கொள்வதில்லையா? பர்த்தாக்களை அகால மரணத்திலிருந்து பாதுகாக்க மாத்திரம் ஏன் பிரயத்தனம் செய்யக்கூடாது? பிரபு கேட்டார், பையன்களுக்கு வயதான பிறகு விவாகம் செய்து வைத்தால் அகால மிருத்யு தடுக்கப்பட்டதாகாதா? மகாஸ்வாமிகள் கேட்டார், அதெப்படி? சரியானபடி பிரம்மச்சரியானுஷ்டானம் செய்யாமல் போனால் எதுதான் பலனை கொடுக்கும்? நவீன வித்யாபியாசம் என்ற வியாஜத்தில் நம் சிறுவர்களுக்கு அனாவசியமாய் ஏற்படும் சுமையை நீக்காமலும் அவர்களின் இரத்தத்தை உறிஞ்சுகிற நவீன மனோபாவங்களையும் துராச்சாரங்களையும் ஒழிக்காமலும் விவாகத்திற்கு முன்னால் சரியானபடி காயிக மானசீக ஆத்தியாத்மிக பயிற்சியை கொடுக்காமலும் இருந்துவிட்டு விவாகத்தை மாத்திரம் வயதான பிறகு செய்து வைத்தால் அவர்களை ஒரு விதத்திலும் காப்பாற்றினது ஆகாது. மேலும் தாம்பத்திய வாழ்க்கையிலும் கூட அவசியமாய் அனுஷ்டிக்க வேண்டியதான பலவித பிரம்மச்சரிய நியமங்கள் இருக்கின்றன. ஆகையால் பால்ய விதவைகளை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். பர்த்தாவாக ஆகி அகால மிருத்யுவை அடைகிற நம் பையன்களை பற்றியே கவனியுங்கள். உங்கள் அனுதாபமும் உதவியும் அவர்களுக்கே தற்காலம் வேண்டியிருக்கிறது. அவர்களுக்கு கை கொடுத்து எப்பொழுதும் அரோக திருடகாத்திரர்களாக இருக்கும்படி செய்யுங்கள். அவர்களை அகால மிருத்யு பாதிக்காமல் பார்த்து கொண்டால் பால்ய விதவைகளை பற்றிய விசாரம் தானே தீர்ந்துவிடும். இதற்காக சாஸ்திரத்தின் பேரில் குற்றம் சொல்லவாவது அவைகளை மாற்றிவிட முயலவாவது எவ்வித அவசியமும் கிடையாது. கவனித்து பார்த்தால் இப்பொழுது தோன்றியிருக்கும் இந்த அனர்த்தங்கள் எல்லாம் சாஸ்திரங்களை மீறினதினால்தான் ஏற்பட்டவை என்று நன்கு விளங்கும். அவைகளே சரியான பிரமாணங்கள் என்பதை தெரிந்து கொண்டு அவைகளில் சொல்லியபடி நடந்து வந்தால் எல்லா அனர்த்தங்களும் விலகி எப்பொழுதுமே சுபமே உண்டாகும்.